பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. எதனால உலகம் பகைக்குதுன்னா, அந்த வார்த்தையினால. அந்த வார்த்தை என்ன? அதுதான் தேவ வசனம், வேத வசனம். இன்னொன்னு அந்த வார்த்தை இயேசு. இயேசுவ யாரு முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறார்களோ, முழு ஆத்துமாவுடன் ஏற்றுக்கொள்கிறார்களோ, முழு பலத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்களோ, முழு விசுவாசத்துடன் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள உலகம் பகைக்கும். ஏன்னா, நான் உலகத்தான் அல்ல, அதனால அவர்களும் உலகத்தான் அல்ல. என்னங்க அடிக்கடி இதையே சொல்றீங்க? உலகத்தான் அல்ல, உலகத்தான் அல்லன்னு சொல்றீங்க. நம்ம உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதுதான் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரை போல நாம இருக்க மாட்டோம், இருக்கவும் கூடாது. எல்லாரும் பரியாசம் பண்ணி, கேலி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும்போது, அங்க நாமும் போய் பரியாசம் பண்ணி, கேலி பண்ணி உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அதே இடத்துல, அந்த இடத்த விட்டு கடந்து போய், நாம தேவ பக்திக்குள்ள வளரும் பொழுது, அந்த பரியாசம் கேலி பண்றவர்களே நம்மள பார்த்து பகைப்பாங்க. இதுபோல உலகத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது, உண்டாயிருக்கிறது. பல காரியங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் நாம ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. ஒத்து போக முடியாது. உலகம் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த புத்திசாலித்தனத்த தில்லுமுல்லா செய்யலாம். கேட்டா அது அவனுடைய டேலண்ட்னு உலகம் சொல்லும். ஆனா வேதம் சொல்லும், உலக ஞானம் பைத்தியம் அப்படின்னு சொல்லும். உலக அறிவு பைத்தியம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க விஷயமே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, உலகம் நம்மை அடிமைப்படுத்த தான் பார்க்கும். மொத்த உலகமும் இன்னைக்கு நம்ம கையில செல்போனா இருக்குது. செல்போனுக்கு அடிமையாகிறவர்கள் எத்தனை பேர்? நாம நினைச்சா செல்போனை வைக்க முடியுதா? நாம நினைச்சா செல்போனை யூஸ் பண்ணாம இருக்க முடியுதா? அப்படின்னா செல்போன் நமக்கு அடிமையா இருக்கு. நாம உலகத்துக்கு அடிபணியலைன்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல செல்போன் நம்மள ஆளுகை செய்து அப்படின்னா உலகத்துக்கு அடிமையா இருக்கும்னு அர்த்தம். சிற்றின்பங்கள் நிறையா இப்படி பல விஷயங்கள் உலகத்துல இருக்குது. புது புது விதமான விஷயங்களை கொண்டு வந்து மக்களிடத்திலே திணித்து அவர்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் அப்படி கிடையாது. வார்த்தை அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிற வார்த்தை. இல்லதை இல்லதென்று சொல்லுகிற வார்த்தை. அங்க உண்மை இருக்கும், அங்க சத்தியம் இருக்கும், அங்க நீதி இருக்கும். ஆனா உலகத்துல உண்மை, சத்தியம், நீதி, உத்தமம் இதெல்லாம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப வெகு சிலரே அப்படி இருப்பாங்க.
இது மேலோட்டமான காரியம். சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, நம்ம நண்பர்களா சேர்ந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கும்போது, நாம போய் ஒரு வேதத்தை தியானித்தாலோ, இல்ல ஜெபித்தாலோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலோ, பார்க்கிறவங்களுக்கு அது கோபத்தை வருவிக்கிறதா இருக்கும். ஏன்னா பகைப்பாங்க, நம்மள எதிர்ப்பாங்க. இன்னொன்னு, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலே, உண்மையை சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மனது இருக்காது. ஏன்னா அவங்களுடைய மனது உலகத்தோடே பயணிக்கிறதுனால இந்த வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாய் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னா இதுதான். ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதில்ல. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்க அவங்களுக்கு நேரம் இல்ல. உலகத்துக்காக நேரம் கொடுக்கலாம். உலக வார்த்தைகளை கேட்க நேரம் கொடுக்கலாம். ஏன்னா உலகம் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுது? நீ பெரிய பணக்காரன் ஆயிடு. நீ பெரிய புத்திசாலி உள்ளவன் ஆயிடு. நீ பெரிய மகான் ஆயிடு. இப்படிதான் உலகம் சொல்லுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உங்களில் முதன்மையாய் இருக்கிறவன் முதல்ல சர்வன்ட்டா இரு. வேலைக்காரனா இரு. நீ முதன்மை ஊழியக்காரனா? முதல்ல வேலைக்காரனா இரு. உன்னை தாழ்த்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இப்படி உலகத்துக்கும் வேதத்துக்கும் 2க்குமே பொருந்தாத ஒன்றா இருக்கு. அதனால தான் எது சரின்னு ஆராய்ந்து அதை சரியானபடி நாம பிடித்து கொள்ளணும். ஆனா பல நேரங்கள்ல நாம தவறானதை தான் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவர்களை உலகம் பகைக்குது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வழியில நடக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உலகத்திற்காக ஓடுகிறவர்கள். உலகத்திற்காக வாழ்கிறவர்கள். அவர்கள் இயேசுவுக்காக ஓடுகிறவர்களோ, இயேசுவுக்காக வாழ்கிறவர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களோ கிடையாது. இன்னொன்னு, உலகம் நமக்கு ஒரு அந்நிய தேசம், பரதேசம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அது எப்படிங்க? நான் இங்க தான் பிறந்தேன். இத்தனை வருடமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் எதிர்காலத்தை இப்படியெல்லாம் நான் பில்ட் பண்ண போறேன்லாம் நினச்சிட்டு இருக்கேன். இதை போய் நீங்க பரதேசம், அந்நிய தேசம் சொல்றீங்கன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய தேசம் பரலோகம். அது அங்க இருக்குது. இது இப்போதைக்கு நீங்க வாழக்கூடிய ஒரு சில காலம்தான். ஆயுசின் காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80. அதுக்கு மேல இருக்கலாம். அவ்வளோதான். ஆனா அதற்கப்புறம் நீங்க வாழப்போகிறது பரலோகம். அதனால தான் இது ஒரு அந்நிய தேசம். இது ஒரு பரதேசம். அதனால நம்ம இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே நீடித்து வாழப்போகிறது கிடையாது. ஒரு காலம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம 1000 1000 ஆண்டுகள் இங்கேயே வாழப்போகிறோம். அதனால நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்படின்னு நினைத்து தவறான ஒரு நோக்கத்திலே போய் தவறாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா கர்த்தர் சொல்றது அது அல்ல. கர்த்தர் அதான் சொல்றார். நீ இங்க பரதேசி தான். நீ இங்க சுதேசி கிடையாது. சுதேசி எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கு. நீ பரலோகத்துக்குரியவன். ஆனா நீ உலகத்தானோட ஒத்த வேஷம் தரித்தால் நீ உலகத்துக்கு உரியவனாய் மாறிவிடுவாய்ன்னு ஆண்டவர் சொல்றார். இது முதலாவது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.